இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். 2026 1 content 3 countries 16 host cities. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் FIFA வேர்ல்ட் கப் 2026 நடக்க போகுது. அதில் ஒரு நாடாக கனடா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கனடாவில் இது நடக்கிறபடியால் 1000க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் வீட்டில் 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்துன்னு சொன்னால் இப்போவே இந்த அப்ளிகேஷனை பெற்று வாலண்டியராக சேவை செய்யலாம். என்னுடைய வீடியோவுக்கு கீழே நான் அந்த அப்ளிகேஷன் லிங்கை போடுறேன், அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதோட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் குறிப்பிட்ட ஹவர்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த வாலண்டியர் ஹவர்ஸை கவர் பண்ணி கொள்றதுக்கு. அப்போ அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த FIFA வேர்ல்ட் கப்புடைய யூனிஃபார்ம் கிடைக்குது வாலண்டியர். அண்ட் அதுக்கு பிறகு எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ் கிடைக்குது, மீல் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது, வாலண்டியர் சர்டிஃபிகேட் கிடைக்குது, ஸ்கில் பேஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் கிடைக்கும். ஸோ வாலண்டியர் செய்கிறதால நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையும் கூட நல்ல ஒரு முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க அதோட ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக பயன்படுத்தி நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷம் கனடாவில் நடக்குதுன்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷம். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வாலண்டியர் ஆப்ஷனை இவங்க இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, அதுதான் இப்போ பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ கெனடியன்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் அந்த 1000க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸை கேட்குறாங்க, ஏன் பே பண்ண முடியுது இல்லைன்றது தான். பட் எனக்குமே தெரியாது என்னென்னு. யாராவது தெரிஞ்சால் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போடுங்க. ஐ ஹோப் இப்படி செய்கிறதால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்ஸ்.